தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மயிலாஞ்சி படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயத்த பேசி கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் 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 சார். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். எப்படி இந்த படம் உருவானது அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். சார் ஸ்ரீராம் கார்த்திக் வந்து எனக்கு ஹீரோ இருக்கு. கன்னிமாடம் படத்துல வந்து நான் கன்னிமாடம் படம் ஒரு சக்சஸ் மீட் ஒன்று நடத்தினாங்க எங்க பாலுமதி நடைமுறையில. அதுக்கு வந்திருந்தப்போ நானும் வந்து அவருக்கு என்ன ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவர் என்னுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் படிச்சிருந்துருக்காரு. அதனால நம்ம ஒரு படம் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. நான் ஆக்சுவலா வந்து படம் பண்றதுக்காக நான் ஒரு ஒரு 15 வருஷமா நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் டைரக்ஷன். ஆனா மத்தபடி டைரக்ஷனை தவிர மத்த எல்லாமே பண்ணிட்டேன். ஆக்ட் பண்ணிட்டேன், நிறைய ஸ்கிரீன் பிளே எழுதிட்டேன், டைரக்ட் எழுதிட்டேன். இந்த மாதிரி நிறைய ஒரு 15 படம் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ஒரு இதுக்காக காத்துட்டு இருந்தேன். நான் நிறைய முயற்சி பண்ணிட்டு எதுவும் சரியா அமையல எனக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட கதை சொல்லிருக்கேன். நிறைய டேரக்டர் ஹீரோ கிட்ட கதை சொல்ல போகும்போது கூட எனக்கு வந்து பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனா ஒரு ஹீரோவே நம்ம கிட்ட வந்து நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் என்னுடைய ரீடர் பையனை படிச்சிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருந்துச்சு. அது ஒரு பிடிச்சி ஏன்னா எந்த ஹீரோக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். படிப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு ரீடர் ஒரு ரைட்டர் கிட்ட படம் டேரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப ரேர் தான். அப்போ எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவர் நல்ல கதையை வந்து இவரோட பிடிச்சு பண்ணா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நாங்க ஒரு கதையை சொன்னா அவருக்கு பிடிச்சு போய் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா நாங்க ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த கதையை வந்து வித்தியாசமான கதையா, நல்ல கதையா வந்து போய் நான் ஆழமா வந்து கொண்டு போய் ஸ்கிரீன் பிளே பண்ணி நாங்க வந்து அப்புறம் நான் ஸ்ரீராமுக்கே சொன்னேன். ஸ்ரீராமுக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இது ப்ராக்ரஸ் ஆச்சு. ஓகே, வெரி நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொல்லுங்க, எப்படி வந்தீங்க? மெயினா உங்க ரோலை பத்தி சொல்லுங்க நீங்க. என்னோட கேரக்டர் பேரு சாரு. சாரல் ஆந்தனி ஜான்சன் ஃபுல். ஆனா கூப்பிடுறது சாருன்னு. எப்படி கதைக்குள்ள வந்தேன்னா லைக் அகைன் ஸ்ரீராம் தான். அவர்தான் மெயின் பாயிண்டா இருந்திருக்காரு எல்லாமே இதாகிறதுக்கு. நான் ஸ்ரீராம் கூட இதுக்கு முன்னாடி யுத்த காண்டம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இத இவரோட டிஸ்கஷன் நடக்கும்போது இவர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, கேக்குறீங்களா, ஸ்டோரி மீட் பண்ணலாமா? சரி ஓகே. அப்போ நான் இங்க சென்னையில இருந்த வேற ஒரு படத்தோட ஷூட்காக மீட் பண்ண, பேசினேன், கதை கேட்டேன், பிடிச்சிட்டேன், வந்துட்டேன், அவ்வளவுதான். ஓகே, நீங்க தான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கீங்க. எல்லாருமே சேர்க்கறதுக்கு வந்து நீங்க தான் இருக்கீங்க. இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட், அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. எனக்கு இந்த கதையில ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்னா அதான் இப்போ சார் சொன்ன மாதிரி உணர்வுகளை பேசுற கதை இது. ஓகே, ஸோ உணர்வுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற இது. நிறைய வந்து இப்போ நிறைய ஆக்ஷன் படம் வந்துட்டு இருக்கு, த்ரில்லர் படம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம உணர்வுகளை பேசுற நம்மலாம் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்த ஒண்ணு இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் காதல் இருக்கும். நம்ம நிறைய சொல்லியிருப்போம், சொல்லாம இருந்திருப்போம், வாழ்ந்திருப்போம். அதை அப்படியே மறந்துட்டு இப்ப வேற ஒரு லைஃப்குள்ள போயிட்டோம் நம்ம எல்லாருமே. மீன்ஸ் நம்ம இப்ப நீ லவ் பண்ண பொண்ணே நீ கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அதை அப்படியே விட்டுட்டு நம்ம என்ன சொல்றது, வேலை, பணம், புரியுது, நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் அப்படி போயிட்டோம் இல்லையா? அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா திரும்ப அந்த பழைய லைஃப்ல நீங்க போவீங்க. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வந்துட்டு ஆமா நம்மளும் இப்படிதானே இருந்தோம், நம்மளும் இப்படிதானே ஏங்கணும், இப்படி ஒரு பார்வைக்காக தானே ஏங்கணும், இப்படி ஒண்ணு சொல்றதுக்காக தானே ஏங்கணும் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வந்துட்டு ரீகால் ஆகும். மறுபடியும் நீங்க வந்துட்டு உங்களோட பார்ட்னரை வந்துட்டு அழகா, இது எவ்வளவு பொக்கிஷம் நமக்கு, எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு, இதுக்காக நம்ம எவ்வளவு ஏங்கிருப்போம் அப்படின்லாம் உங்களுக்கு திரும்ப தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எல்லாருக்குமான படமா இது இருக்கும். சரி, நீங்க கிட்ஸோடையும் பார்க்கலாம். ஸோ பெரியவங்களுக்கும் அதாவது வயசானவங்களுக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும். எஸ், அதாவது ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஃபீல் கூட அந்த மியூசிக்கோட விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. வரட்ட வந்ததும் பார்த்துட்டு இன்னும் வெயிட்டா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், டாக்டர் டு ப்ரொடியூசர், இதை ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க, அதை சொல்லுங்க சார். நிச்சயமா நான் நெடுநாளாக யோசிச்சுட்டு இருந்த விஷயம். உண்மையை சொல்லணும்னா ஏன் படத்துக்கு வந்தேன். ஏன்னா எல்லாரும் கேட்கறாங்க, ஒரு டாக்டர் வந்துட்டு ஏன் போய் சினிமாவுக்கு போனீங்க, சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபீல்டா இருக்கிறதே ஏன் போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னை நிறைய பேர் வச்சாங்க. ரெண்டு விஷயம் என்னைய சொல்ல வச்சிருச்சு. ஒன்று, வாட் இஸ் ஹேப்பனிங் நவ், நம்ம சொசைட்டில என்ன நடக்குது. ஓகே, குறிப்பாக காதல் பற்றியது. காதல் ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம், ஒரு மென்மையான விஷயம். பட் அது ஏன் இவ்வளவு வன்மையா போகுது? நீங்க ரீசன்ட் டைம்ஸ் பாத்தீங்கன்னா காதலை மையப்படுத்தி ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சா உடனே அந்த பிள்ளைய போட்டு ஆசிட குத்துறான், இல்ல குத்துறான், இல்ல ஒரு ஃபேஸ்புக்ல ஒன்று மாறுவானா, இல்ல பாலியல் ஒன்று கொடுப்பேன், ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்கல யாருக்கும் கிடைக்கூடாது என்கிற ஒரு உணர்வுல நம்ம சமீபமா நிறைய பாக்குறோம், கேள்விப்படுறோம் இல்லையா? இது என்னடா இப்படி போகுது, இது இப்படிலாம் பண்ணாதே, இந்த காதலு இதெல்லாம் பண்ணக்கூடாதே. ஆக்சுவலி ஒரு காதல் இப்படிலாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா 5 வருஷம் நான் காதல் பண்ணேங்கிறேன், எனக்கு கிடைக்கல உனக்கு குத்துறானே, அப்ப 5 வருஷம் அவன் பண்ணது காதலா? இது 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 எப்படி இந்த சொசைட்டில ஒரு தலைமுறைகளுக்கு, குழந்தைகளுக்கு உண்மையான ஒரு காதலை சொல்லணும்னு நினைச்சேன். சூப்பர்.
அதுதான் பிரதானமான காரணம். 2வது ஒரு காரணம் என்னன்னா, ஒரு குட்டி 21 வயசு பிள்ளை ம். என்னுடைய பேஷண்ட்ஸ் வந்தவங்க சொல்லுது, சார் நிறைய காதலை பார்த்துட்டேன் சார், எனக்கு ஒரு ஆசை சார், எங்க அப்பா காலத்து காதலை பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு சார் ஆஹா. அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை எனக்கு அடிச்சு ஸ்ட்ரைக் ஆச்சு. 2க்குமே விடை ஒண்ணுதான். கரண்டா இருக்கிற காதலை இல்லடா இது காதல் சொல்றதுக்கான ஒரு கதை, எங்க அப்பா காலத்து கதை, இது 2மே ஒண்ணுதாங்கிற. அதுதான் இந்த மயிலாஞ்சி. It's very nice. மயிலாஞ்சி இம்ப்ரெஸ் ஆன விஷயமே ம். அதுதான் உண்மையான ட்ரூ லவ் கொடுத்தது. அண்ட் இளையராஜா சார் எப்படி ப்ராஜெக்ட் குள்ள வந்தாரு? அதுக்கு காரணம் எப்படி? இளையராஜா வந்து நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு செயின் வந்து முக்கியமான ஃபேக்டர். ஆ. கேமராமேன் செயின் அவரு நானும் ஃப்ரெண்டுன்றதால அவர் வந்து இந்த இது அவர் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு தனி கதை. அவர் மூலமா தான் வந்து ஸ்ரீகர் பிரசாத், மியூசிக் டைரக்டர் இளையராஜா எல்லாம் அவர் தான் எங்களுக்கு அழைச்சிட்டு வந்தார். இந்த நானும் செயினும் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்கள். நாங்க வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருக்கும்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அவர் அப்ப டிஓபியாகவும் இருந்தாரு, டிசிசி இருந்தாரு. நாங்க அடிக்கடி சந்திப்போம். பேசிட்டு இருக்கும்போது அப்போ நான் ஒரு கதை சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவரு எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் ஒரு படம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்துட்டு நான் அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருந்தேன். அந்த அப்ப எப்போ படம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் நீதான் டிஓபி அப்படின்ட்டார். ம். நானா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து பெரிய கேமராமேன் ஆயிட்டார். தென்மேற்கு பருவ காட்டில் ஆரம்பிச்சு அவர் வரிசையா ஜோக்கர், அப்புறம் தாரை தப்பட்டை, பரதேசி எல்லாமே பெரிய பெரிய படங்கள் பெரிய கடைசியில் அவரே டூலெட்னு ஒரு படத்தை இயக்கி நேஷனல் அவார்டு வரைக்கும் ஒரு பெரிய வேற லெவலுக்கு போயிட்டாரு. அப்ப நானும் ஒரு பக்கம் வந்து ரைட்டரா வந்து வாராசப்பட்டினம் ஆரம்பிச்சு ஏன் எல்லா படங்களும் மனிதன்ல இருந்து நிறைய சென்னையில் நிறைய படங்கள் தலைவி வரைக்கும் நான் வந்து ஒரு ரைட்டரா வந்து எலிவேட் ஆயிட்டேன். இப்ப எனக்கு இப்போ இந்த படம் கிடைச்ச உடனே அப்ப நாங்க அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணோடனே அவரு எனக்கு கால் பண்ணாரு. சரி வந்து என்னன்பா அந்த ₹1 உயிர் இருக்கா அப்படின்னாரு. அந்த அந்த வேர்டு தான் இந்த படம். இதுல வந்து எத்தனை தடவை சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ரூத் வந்து பல தடவை சொல்லிட்டு தான் இருக்கணும். அந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு இந்த படத்தை ஒட்டுமொத்த ஒரு நட்பு தான் அவரை குறிச்சு. ஆனா கதையை சொல்லும்போது கதையும் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு எல்லாரும். அவர் வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு போனாரு. அவர் சொல்லிடுவாரு, அவங்க கதை சொல்லுவோம், கதை பிடிச்சிருந்தா அவங்க அதே விஷயம் அவரும் ஃபர்ஸ்ட் அப்புறம் கதை சொன்னோன்னே கதை பிடிச்சிருச்சு. அப்புறம் அதே மாதிரி இளையராஜா சார் அவர் தான் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்புறம் கதையை சொன்ன கதை அவருக்கும் ரொம்ப பிடிச்சு போய் அவர் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டாரு. அவர் வந்து அவரே வந்து எல்லா பாட்டையும் எழுதி அவரே வந்து ரொம்ப இன்வால்வா இருக்காரு. அதே மாதிரி இளையராஜா அதே மாதிரி என்னுடைய அந்த பருவத்தில் இருந்தபோது எனக்கு நண்பர் தான். அவரே ஃபோன் பண்ணி நானும் வர்றேன். அவரு ஒரு லெஜெண்ட் தான். அவர் வந்து ஒரு மாதிரி படத்துக்கு தேசிய விருதுலாம் வாங்கக்கூடிய ஒரு நால்குடி இளையராஜா. அவரும் இந்த படத்துல வந்து நானே வரேன். அவரை ஃபோன் பண்ணி கேட்டு பெரிய சம்பளம்லாம் இல்லாம நாங்க கொடுக்குற நீங்க என்ன பட்ஜெட்ல வச்சுக்கோ அதை சொல்லுங்க, நானே வந்துடுறேன். ஒரு டீம் அஜயன்பாலா செய்யும் இருக்கும்போது நானும் ஒரு 7 பேர் இருக்கணும், 4 மணி அதான் எனக்கு போஸ்டர்ல தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. சரி அப்படிதான் இப்படி எல்லாரும் வந்தாங்க. கடைசியா வந்து நாங்க வெற்றிமாறன் ஏன்னா என்னுடைய நட்பு தான். ஒரு வெற்றிமாறன் எனக்கு நல்ல பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு தெரியும் நான் எப்படி பண்ணுவேன்னு தெரியும். பிகாஸ் நான் வந்து அவருடைய ஸ்கூலுக்குள்ள நான் தான் வந்து கிளாஸ் எடுப்பேன். அவர் என்ன அவுட் அண்ட் எனக்கு 20 வருஷமா நான் யாருன்னு என்ன அதிகமா தெரிஞ்சது அவர். ஏன்னா பாலுமந்திர சார் இருக்கிறதால பாலுமந்திர சார் என்னை பத்தி அவர்கிட்ட பேசியிருக்காரு. என்னையும் தெரியும். நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வந்து நிறைய வந்து சினிமா பத்தி அவர் என்னுடைய கருத்தை ரொம்ப மதிப்பார். அவருடைய படங்கள் வந்த உடனே முதல்ல என்கிட்ட பேசுவாரு. நான் அவருக்கு எல்லாம் ரிஃப்ளெக்ட் அதனால வந்து எனக்கு அவருக்கு நல்ல ரேப்போ. அவருக்கு நான் சேர்ந்து இந்த பாலுமந்திர ரன் பண்றோம். அதனால யார் டுகெதர் தான். அப்போ இருக்கும்போது அவர் இந்த படம் நான் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கடைசியா முடிச்சு ப்ரொடியூசர் நான் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இதை கொண்டு போய் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே சார் எப்படி சார் ரிலீஸ் அப்படின்னு கேட்டாரு ஃபோன். சார் உங்களுக்கு வேணா என் பேர் பயன்படுத்திங்க சார். நான் இதுவே எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்பிக்கை இருக்கு. நான் படத்துல இதுவும் பார்க்கணும். நீங்க என் பேர் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். எந்த இதுவும் இல்லை நமக்கு. ஒரு பிராண்ட் நேம் இருக்கு. இத்தனைக்கும் அப்போ வந்து நாங்க வந்து அவர் சொல்லும் போது அந்த அவருடைய கம்பெனி நேம் இருந்தது. அப்போ கம்பெனி க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. கம்பெனி க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னு கம்பெனி ஏன் பேர் போட்டுருங்க, அதெல்லாம் பிரச்சனை. நான் கொடுத்த வேர்டு அதனால நீங்க கண்டிப்பா தாராளமா என் பேர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரு நிறைய பிஸியா இருக்காரு, வேலையா இருக்காரு. அது சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாம அவரு கதையை கேட்டு எங்க மேல நம்பிக்கையிலேயே வந்து இந்த படத்தை அவர் ஜாயின் பண்ணாரு. வெரி நைஸ். அண்ட் உங்க 2 பேர்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கணும். சரி, அதாவது வேலண்டைன்ஸ் டே நெருங்கி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வாட் இஸ் லவ் ஃபார் யூ? நீங்களே சொல்லுங்க. லவ் ஃபார் மீ, எனக்கு லவ்வோட முக்கியம் ரெஸ்பெக்ட். ஸோ ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா லவ் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். சரி. And love for me is togetherness
in all aspects of life. ஓகே. Positive, negative, failure, success எல்லாத்துலயும் கூட ஒன்னு இருக்கும்ல. That is love for me. அது எந்த மாதிரி லவ் இருந்தாலும் it's okay. Like it can be parental love, partner love, friendship love, எந்த இருந்தாலும் they are all forms of love. But அது லைக் ஒரு ஜேர்னி இருக்கணும். இட்ஸ் எப்படி சொன்னாங்க, ஷார்ட் டைம் இருக்க கூடாது. லவ் இஸ் லாங் டைம் ஃபார் மீ. லாங் டைம், லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி. லைஃப் லாங் இல்லனா கூட லைக் அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்கணும். கண்டிப்பா. there has to be a journey. இல்லனா என்ன லவ் பண்ணுவாங்க? அப்போ ஜென்சி டேர்ம்ஸ் பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜென்சி டேர்ம்ஸ்னா அது அவரோட ஐடியா ஆஃப் லவ். அது அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கரண்ட் சோஷியல் சிச்சுவேஷன், நீங்க பாக்குறது படம், படிக்கிற புக்ஸ், யுவர் நாலேஜ் அபவுட் லைஃப். பட் இந்த லாங் டேர்ம் லைக் ஜென்சி இப்போ மேபி இன் யுவர் 20s 30s ஒன்னு வேணும். பட் when you're 40s and 50s they may also need the same thing. ஓகே. what everybody else will require. அதுதான். நீங்க ஜென்சி கிட்ஸும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? பட் இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குல்ல அந்த அதனால விஷயம். வந்து நீங்க வந்து அவங்கள வந்து சும்மா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுமே ட்ரூவா லவ் பண்றாங்க, ட்ரூவா இருக்காங்க. அவங்களுக்கு வேல்யூ புரியுது, லவ்னா என்னன்னு தெரியுது. நிறைய சண்டைகள் வேணா போட்டுக்கலாமே தவிர அவங்களுக்குமே அது வேல்யூ புரியுது. ரெண்டு பேரும் வந்துட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட்ல அழகா நிறைய பேர் நான் பாக்குறேன். ரொம்ப மெச்சூர்டான நிறைய பேரை பாக்குறேன். ஸோ பொதுவா ஜென்சி பசங்களாவே இப்படிதான் அப்படின்னு இல்ல. எனக்கு தெரிஞ்சு 50-60% ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. ஓகே. 90s கிட்ஸை விட மெச்சூர்டா வந்துட்டு லவ் பண்றாங்க. அடடா. சீரியஸ்லி நைஸ். ஸோ வந்து பிராக்டிகலா இருக்காங்க. ஆமா ஓகே. பிராக்டிகல் லவ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான். பட் ஆனா 90sல அந்த மாதிரி ஒரு கும்பல் இருந்துச்சு இல்லையா, அது were not interested much in love. உங்க ஃபர்ஸ்ட் லவ்? என்ன ஃபர்ஸ்ட் லவ்? சொல்லுங்க. என்னோட அப்படி இருக்கா அப்படின்றது. ஆமா. லவ் இது பப்பி லெவல்ல இருக்குல்ல, ஸ்கூல்ல கிரஷ். ஆமா, பட் அதுதான் கியூட்டா இருக்கும். அது லவ்வா? அது லவ் இல்ல இல்லையா? அதுதான் லைக் அந்த மாதிரி இருந்துச்சு. சீனியர் ஸ்கூல் சீனியர் எல்லாம் ஒரு ஃபுட்பால் விளையாடுற ஒரு பையன் இருக்கும் கண்டிப்பா. லைக் அந்த அண்ட் ஐ டோன்ட் திங்க் அது எனக்கு சிங்குலரா இருக்குன்னு எனக்கு தோணல. கிளாஸ்ல பல்லே பொண்ணுங்கள் அவங்கள அதுல ஒண்ணு நானும் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது அந்த மாதிரி ஏதாச்சும் மொமெண்ட்? ஃபர்ஸ்ட் ப்ரப்போசலா ப்ரப்போசல பயமா இருந்துச்சு. ஓகே. ப்ரப்போசலா இதெல்லாம் இல்ல. அந்த அளவுக்கு பெருசா லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்தது இல்ல அப்படின்னு சத்தியமா சொல்றீங்க. இல்ல. ஓகே. இருந்துச்சுன்னா கொஞ்சம் நானும் ஹாப்பியா இருந்துச்சு கதை சொல்றதுக்கு. ஆனா இல்ல. ஓகே. இப்ப அவரு செம்மையா சொல்லுவாரு பாருங்க. கிரஷ் இருந்தது, கிரஷ். அது லவ்வா மாறல, கிரஷா மட்டும் தான் இருந்தது. நிஜமா நீங்க லவ் பண்ணது இல்லையா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் லவ். ஓகே, ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லவ் வந்து அதான் அது கிரஷா மட்டுமே இருந்தது. ஃபர்ஸ்ட் லவ் அப்படி ஒன் சைடா, ஒன் சைடு லவ். ஒன் சைடு லவ். ஓகே. ஆமா. 6th 7th எல்லாம் படிக்கும்போது இந்த மௌனம் பேசியதை படம் இன்னைக்கு ரீரிலீஸ் பண்றாங்க. ஆமா. அந்த படம் வந்து தொலைச்சிருங்க. ஆஹா. அந்த படத்தோட கேரக்டர் மைண்ட்ல உட்காந்துச்சு. சோ பொண்ணுங்கனாவே பிடிக்கூடாது, லவ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்ப மைண்ட்ல ஏறி உட்காந்துது. மொத்த சிங்கிளா? அதுக்கப்புறம் ஓட்டி பார்த்தா எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கோம். லைஃப் தொலைச்சிட்டே குமார். அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்க வந்துட்டு ஒரு கெட் டுகெதர் பண்ணோம் ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணு தான் எங்க ஸ்கூல்லே வந்துட்டு எல்லாருமே கிளாஸ். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்றா, எனக்கு அந்த டைம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்பா இவ்வளவு லேட்டா சொல்லி அப்பவே சொல்லி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யர் டைம். கடைசியாக ஒருத்தங்களா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே லைனா? எல்லாரும் அவசியம் மயிலாஞ்சி படத்தை பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு புதிய அனுபவமா இருக்கும். ஒரு உண்மையான காதல் வந்து என்னன்றத அது உங்களுக்கு படத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கோங்க. அவசியம் எல்லாரும் தேட்டர்ல பாருங்க. மயிலாஞ்சி படம் 13th February ரிலீஸ் ஆகுது. ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஃபீல் குட் ஹார்ட் ஃபெல்ட் இமோஷனல் ஸ்டோரியா இருக்கு. ப்ளீஸ் கண்டிப்பா பாருங்க. சூர்யா அண்ட் சாரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ February 13th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிடிக்கிற மாதிரி, நீங்க உங்க ஃபேமிலியோட கிட்ஸோட போய் பார்க்குற மாதிரியான ஒரு படமா இது இருக்கும். நிச்சயமா வந்துட்டு ஒரு வேற ஒரு
வேர்ல்ட நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது விண்டோ ஓபன் பண்ணா வேற ஒரு உலகத்துக்கு நீங்க போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிச்சயமா அந்த உலகத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டர்ஸ்க்கு வந்து படம் பாருங்க. தேங்க்யூ. எஸ். நேயருக்கு சொல்லணும் ஆக்சுவலா இந்த படத்துல இவங்க வந்து ஆக்சுவலா நடிக்கல அப்ப. வாழ்ந்திருக்கேன். எஸ், எக்ஸாக்ட்லி, யூ காட் தி பாயிண்ட். ம். அந்த கேரக்டராவே இருந்தாங்க. சாருவா இருந்தாங்க, சூர்யா எல்லாருமே நடிச்சவங்க எல்லாமே. அதனால எனக்கு என்னமோ அது ஒரு படமாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. ம். ஒரு நிஜ லைஃப்ல ஒரு 2 மணி நேரம் அங்கதான் அந்த படத்தை கொடுக்கல, ஒரு வாழ்க்கையை கொடுத்து நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் அங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ஆடியன்ஸ் நீங்க வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கேரக்டராக நீங்க வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. சூப்பர் சார். படத்துல வரக்கூடிய அந்த அந்த உணர்வை நீங்க சுமந்துட்டு போய் அந்த கேரக்டராகவே வாழுங்க. அதுதான் நான் நினைக்கிற ஒரு தயாரிப்பாளரா ஒரு நல்ல படத்தை கொடுத்து எனக்கு ஒரு திருப்திங்க. வெற்றி தோல்வி என்பது ஒரு பொருளாதாரம் சார்ந்தது மட்டுமே டிசைட் பண்றது இல்லை என்னது என்னுடைய தாழ்மையான கருத்தா பதிவு செய்ய நினைக்கிறேன். இந்த சொசைட்டில இந்த மயிலாஞ்சி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிதான் நான் நம்புறேன். நாங்க எல்லாருக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் இருந்த ஒரு ஒற்றுமை, சில வேற்றுமைகள் இருக்குல்ல, அதை தாண்டி நாம ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுல மன நிறைவோட சொல்றேங்க. நிச்சயமா அதுக்காக நம்ம டீமுக்கு இது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன். என் சமூகத்துக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்கிறோம். That's all. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you. வாழ்த்துக்கள் Thanks a எல்லாருக்குமே. lot. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நன்றி. Thank வணக்கம். you. தேங்க்யூ ஸோ மச்.